சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 12வது ஸ்லோகம். இப்போ காட்சி என்னன்னா, ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் வனவாசம் புறப்பட்டு விட்டார்கள். அயோத்தியா ஜனங்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வருகிறார்கள். சுமந்திரன் என்ற மந்திரி அவர் தேரோட்டுகிறார். அந்த தேரிலே ராமன் சீத்தை லக்ஷ்மணன் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த தேரிலே அவர்களை அமர்த்தி அயோத்தியிலிருந்து வெளியே காட்டுல கொண்டு போய் விட போறார். அவ்வாறு பயணித்தவாறே மாலை பொழுது வந்தபோது தமசா நதிக்கரையை அவர்கள் அடைந்தார்கள். அந்த தமசா நதிக்கரையில் ஒரு மரத்தின் நிழலிலே ராமபிரான் ஓய்வெடுக்கிறான். மற்ற பின்தொடர்ந்து வந்த அயோத்தி மக்கள் எல்லோரும் அங்கேயே தமசா நதிக்கரை மணலிலேயே அவர்களும் தங்கி விடுகிறார்கள். இரவு முழுவதும் சோகத்தில் இருக்கிறார்கள். ஆனா அந்த நிலையில் கூட ராமபிரான் புன்னகையோடு தான் விளங்குகிறான். வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் புன்னகையோடு எதிர்கொள்ள வேண்டும்னு காட்டும் விதமாக தமசா நதிக்கரையில் மரத்தடியில் மெல்லிய புன்னகையோடு ராமன் விளங்குகிறான். அந்த புன்னகையை ரசித்துத்தான் இந்த ஸ்லோகத்தை அருளுகிறார் வெல்லூர் சுவாமி. அப்போ காட்சியை உங்கள் மனத்திரையில் கண்டுகொள்ளுங்கள். தொலைக்காட்சி திரையில் ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும். சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பம் செய்வோம். ஸ்வாமிங்ஸ்தே பவனே பிது சுகமயே பிரீதைர் ஜனை சம்ருதே மாத்ரு பிரீதி வகே ததைவ தமசா தீரேப்யதஸ்தாத் தரோஹோ சோகார்த்தை ஸ்வஜனைர் விருதேபி பரிதஹ மந்தஸ்மிதம் யத் சமம் வக்த்ரே தே ததிதம் ததைவ வடுவூர் கேஹேபி வித்யோததே என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, இப்போ வடுவூர் ராமனை பார்த்து வில்லூர் சுவாமி சொல்றார், சுவாமின் எனக்கு தலைவனே சுவாமியே ராமா, தே பவனே பிது சுகமயே, முன்பு நீ அயோத்தியில் இருந்த போது உன்னுடைய பெரிய அரண்மனையிலே பிது சுகமயே தந்தையின் அரண்மனையில் மிகுந்த ஆனந்தத்தோடு பிரீதைர் ஜனை சம்ருதே ரொம்ப மகிழ்ச்சியோடு மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் உன்னை சூழ்ந்திருக்க, மாத்ரு பிரீத்தி வகை அன்னையர் மூவரும் தாய்ப்பாசத்தோடு உன்னை கொஞ்ச எவ்வளவு ஆனந்தமாக புன்னகை செய்தாயோ அதே புன்னகையைத்தான். அப்ப பாருங்க, ராஜாவோட அரண்மனை, அங்கே அப்பா கொஞ்சுகிறார், அன்னையர்கள் கொஞ்சுகிறார்கள், உறவினர்கள்லாம் மகிழ்ச்சியோடு சூழ்ந்திருக்கிறார்கள், செல்வத்துக்கு குறையில்லை. அப்ப எப்படி நீ புன்னகை செய்தாயோ ததைவ அதே புன்னகையைத்தான் தமசா தீரேபி வனவாசம் புறப்பட்டு வனவாசம் கிளம்பிய அன்றைய நாள் இரவு தமசா நதிக்கரையிலே தங்கி இருக்கிறாய். எந்த இடத்துல? இப்போ அரண்மனை கிடையாது, அதஸ்தாத் தரோஹோ ஒரு மரத்தடியிலே தங்கி இருக்கிறாய். சுற்றி இப்போ முன்னாடி மாதிரி சந்தோஷமான உறவினர்கள் இல்ல, ஷோகார்த்தை ஸ்வஜனைர் விருத்தேபி உன்னுடைய பின்தொடர்ந்து வந்த மக்கள் எல்லாம் வருத்தத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். எங்கள் ராமனுக்கு வனவாசமா, ராமராஜ்யம் கிடையாதா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நாங்கள் மகிழ்ந்தோமே கொண்டாடினோமே அது நின்று விட்டதா என்று சூழ்ந்து அத்தனை பேரும் வருத்தத்திலே இருக்கிறார்கள். பரிதஹா அவர்கள் எல்லா திசையிலும் சூழ்ந்திருந்த போதும் மந்தஸ்மிதம் யத் சமம் முன்பு அரண்மனையில் இருந்த போது எப்படி புன்னகை செய்தாயோ ராமா அதே புன்னகையை இந்த இடத்திலும் நீ வெளிப்படுத்தினாய். அப்ப பாருங்கள் எவ்வளவு அழகான கம்பாரிசன்னு. அப்போது அரண்மனை, இப்போது மரத்தடி. அங்கே ராஜ்ய சுகம், இப்ப ராஜ்யத்தெல்லாம் இழந்தாச்சு. அங்கே பட்டாடை, இப்போது மரவுரி. அங்கே ஆனந்தமான உறவினர்கள் சுத்தி, இங்கே வருத்தத்தோடு மக்கள் சுற்றி இருக்கிறார்கள். எந்த நிலை இருந்தாலும் ஆனா அப்போதும் ராமா நீ புன்னகை செய்கிறாயே. வக்த்ரே தே ததிதம் அப்போது உன் முகத்தில் பூத்த அந்த புன்னகை தான் ததைவ வடுவூர் கேஹேபி வித்யோததே அதே புன்னகையை வடுவூரிலும் நீ காட்டிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறாய். இப்போ வடுவூர் ராமன் முகத்தில் எந்த புன்னகையை நாம பாக்குறோமோ, அவர் அயோத்தியில அரண்மனையில இருந்தப்பவும் அதே புன்னகை தான், தமசா நதிக்கரையில வனவாசத்துல மரத்தடியில இருந்தப்பவும் அதே புன்னகை தான், இப்போது வடுவூரில் கோவில் கொண்ட போதும் அதே புன்னகை தான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அப்போ 3 விஷயங்கள். இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஆனந்தமாக இருப்பேன்கிறத பகவான் உணர்த்துகிறான். அதற்காகத்தான் புன்னகை செய்தான். சொல்றான் இல்லையா, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு. அதனால ஒரு கஷ்டங்கிறதுக்காக தளரக்கூடாது, புன்னகையோடு நான் எதிர்கொள்வேன். மேலும் தந்தையின் வாக்கை நிறைவேற்றினேன்னு ராமனுக்கு திருப்தி. ஏன்னா போன ஸ்லோகத்திலேயே சொன்னோம், தசரதன் கூட இல்ல ராமா போக வேண்டான்னு சொன்னார்னா ராமனுக்கு தெரியும் என் தந்தையின் திருவுள்ளம் என்னன்னு. ஏன்னா அதை பார்க்கணும்.
ஏன்னா கடந்த ஸ்லோகத்தையே மேலோட்டமாக பார்ப்பவர்கள், என்னப்பா தசரதனையே இவன் இப்படி சொல்லிட்டானே, தசரதன் உள்ளூர ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைச்சான், வெளியில தான் போகாதேன்னு சொன்னான். ஏன்னா இங்கே பாருங்கள், ராமனுக்கு தெரியும் அப்பா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னு. அந்த சத்தியத்தை காக்கணும். அதனாலதான் ராமன் என்ன பண்ணான், அப்பாவுடைய திருவுள்ளம் நான் வனவாசம் போகணும்னு. வனவாசம் வந்துட்டேன், தந்தை சொல்லை நிறைவேற்றினேங்கிற மகிழ்ச்சியில ராமன் புன்னகை செய்கிறான். அதனால அது ராமனுக்கும் தசரதனுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போதுமே உண்டு. எதை எதற்காக தசரதன் சொல்கிறார்ங்கிறத ராமன் நன்றாகவே புரிந்து கொள்வான். ராமனை தசரதன் புரிந்து கொண்டிருக்கிறான், தசரதனை ராமன் புரிந்து கொண்டிருக்கிறான். அது டோட்டலி வேற ஆங்கிள். அதனால தந்தையின் வாக்கை நிறைவேற்றிட்டோன்னு மகிழ்ச்சி, ராமன் புன்னகை செய்கிறான். அடுத்து 2, இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, எல்லா நிலையிலும் சிரிக்க வேண்டும். நமக்கு எல்லா சொத்து சுகம் இருக்கும், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம், அது அப்புறம். ஆனால் மகிழ்ச்சி என்பது அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். எக்ஸ்டர்னலா வரணும்னு தேவையில்லை. நாம் எப்போதும் இறைவனை அனுபவித்துக் கொண்டிருந்தால் எந்த நிலையிலும் நம்மால் ஆனந்தமாக இருக்க முடியும். அதை இந்த புன்னகை வாயிலாக ராமன் நமக்கு உணர்த்துகிறான். நிறைவாக இந்த புன்னகையை ரசித்து இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு என்ன பலன், ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். ஸ்வாமிங்ஸ்தே பவனே பிது சுகமயே பிரீத்தைர் ஜனை சம்ருதே மாத்ரு பிரீத்தி வகே ததைவ தமசா தீரேப்பி அதஸ்தாத்தரோஹோ சோகார்த்தை ஸ்வஜனைர் விருதேபி பரிதஹ மந்தஸ்மிதம் யத் சமம் வக்திரேதே ததிதம் ததைவ வடுவூர் கேஹேபி வித்யோததே என்று சொல்லி வருவோருக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயம், வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன உறுதியும் எதையும் தாங்கும் வலிமையான இதயமும் ஏற்படும்படி சீதாராமர்கள் அருள் புரிவார்கள். நன்றி, வணக்கம்.